செல்வம் திகழ் கல்வி தீர்க்காயுள் சப்புமுயர் எல்லா நலங்களும் வந்ததிடமே. ஆமா, நல்ல கணபதி போன்ற பிரான் பாலக நாம் சித்தி கணபதி கைதொழுத முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேனா. உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் முகனே. அன்னையானவள் அவையாரமைதான். சரி, அந்த பரசுராமனைதான். ஆமா, முருக பெருமானைதான். ஆனால் ஆண்டவர்கள் எப்படி சொல்லவில்லை? எப்படி சொல்லியிருக்கின்றார்? சான்றோர்கள், சித்தர்கள், முத்தர்கள் இந்த உலகத்திலே முதல் யார சொன்ன தெரியுமா? 10 மாதம் சுமந்து பக்குவமாக பாதுகாத்து 10வது மாதத்திலே இந்த அவனியிலே இந்த உலகத்திலே இந்த பிரம்மபஞ்சத்திலே ஒரு குழந்தை பெற்றெடுத்தா குழந்தை வந்துருமா? முறையான ஆகாரம் கொடுக்கணும் இல்லையா? எந்த பணம் காசு கொடுத்தா நம்ம இப்ப வாங்கலாமா? விலைக்கு கிடைக்காத பலன்தான் என்று சொன்ன ஞானப்பான தாய்ப்பான மட்டும் சொன்னாங்க. தாய்கள சிறந்த ஒரு கோவில் இல்லை என்று சொல்லிக்க மந்திரம் இல்லை. ஆண்டவர் சொன்ன முறைப்படி ஆண்டவர் சொன்ன முறைப்படி அடியவள் யாரை நான் மறந்தானோ
குழந்தை தந்தைதான் வளர்க்கணும். ஆமா அதான முறை. ஆமா அது இல்லைன்னா நாய் பெற்ற செல்வம் அப்படிம்பாங்க. ஆமா நாங்கள் சிறுவதற்கு சமயத்திலே மட்டுமல்ல நம்ம எல்லாத்தையும் தான் சரி பள்ளிக்கு அனுப்பி வைத்து ஆசிரியர் சொல்லி இருந்த பாடங்களை மகனே நீ நலமுறையை படிக்க வேண்டும் என்று சொல்லி வருங்காலத்திலே வல்லவனாக திகழ வேண்டும் என்று அறிந்து குறித்து இரண்டாவது தெய்வத்தை நாமம் விட்டு சொன்னாங்க. அதாவது தாய் பெற்று ஒரு குழந்தை தந்தான் வளர்க்கணும். சரி மூன்றாவது குருவ சொன்னாங்க. ஆமா பொதுவா நீ எந்த கல்யாணம் எடுத்து பாருங்க நம்ம இன்னொரு ஜோலியை பார்த்தாலும் சரி 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 அதற்கு ஒரு குருநாதர் உண்டு. எனக்கு இந்த வில்லேஜ் கத்து தந்த நமது கன்னியாகுமரி மாவட்டத்திலே கடுக்கரை நன்னகரிலே 5 மலை அடிவாரத்திலே ஐயனுடைய பக்கத்திலே அமர்ந்து அருளாட்சி புரிந்து சமீபத்தில் இறைவனுடைய பொறுப்பாதத்தை தஞ்சமாக அடைந்த மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய எனது அருமை மாமா திரு கே.ஓ. மகாநல் பிள்ளை அவர்களை அடியன் குருவாக நினைத்துக் கொண்டு எனது விலிசேகருக்கு கற்று தந்த காட்டுபோது நன்னகளை வாழ்ந்து வரக்கூடிய கே.சி. தங்கப்பன் ஐயா அவர்களையும் அறிவு குருவாக நினைத்துக் கொண்டு உண்ணுவதை மறந்தானாலும் குருவை மறப்பதில்லை மறப்பதில்லை படித்து வருகிற ஜோலி போக்குறாரு வெளியூர்ல இருக்கிற வெளி தேசத்துல இருக்கிற வெளி நாட்டுல இருக்கலாம் இந்த நாள் கிரம திரும்பி சொந்த ஊர் வந்துட்டு இருக்கிறார் இல்லையா வரக்கூடிய வழியில எதிரே ஒரு வயதான குடம் பிடிச்சிட்டு வர அப்பா நமக்கு பாடக்கட்டத்துல ஆசிரியர் எல்லாம் வருகிறார். ஆமா எவ்வளவுதான் நம்ம தாய் தந்த காசு பணத்தை செலவு பண்ணி ஒரு குழந்தை படிக்க வைக்கலாம் அது பெற்ற கடமை. ஆமா கற்றுக் கொடுக்கிற குருநாதர் வேண்டுமே ஆகவே அடியவர்களுக்கு கற்று தந்த வார்த்தை